மூணு ஆண்டுகள்ல போதைப் பொருள் கடத்தல் பாருங்க. அதாவது கிட்டத்தட்ட 70 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தியவர் யாருன்னா இப்ராஹிம், ராமநாதபுரம் மாவட்ட திமுக சிறுபான்மணி துணைத் தலைவர். அப்புறம் 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தியவர் வந்து ஜாஃபர் சாதிக், சென்னை மேற்கு மாவட்ட திமுக அயலக அணி துணை அமைப்பாளர். போஸ், ஆலங்குளம் திமுக ஒன்றிய குழு உறுப்பினர். இவர் வந்து தென்காசியிலே 440 கிலோ குட்கா கடத்தியவர். அதே போல லட்சுமணன் திமுக பிரமுகர், நாகையில் வந்து 300 கிலோ கஞ்சா கடத்தியவர். பாலமுருகன், ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர திமுக பொருளாளர், 12 கிலோ குட்கா கடத்தியவர். மகாலிங்கம், விழுந்தாமாவடி ஊராட்சி மன்ற திமுக தலைவர், அலெக்ஸ் திமுக ஒன்றியக்குழு உறுப்பினர், நாகையில் போதைப் பொருள் கடத்தியவர்கள். அதே போன்று மணிராஜ், திமுக மாணவரணி, இவர் வந்து பாத்தீங்கன்னா கூடலூர்ல கஞ்சா விற்பனை செய்தவர். அதே போன்று கீழக்கரை திமுக 19வது வார்டு கவுன்சிலர் சர்பிரைஸ் நவாஸ் என்கின்ற முன்னாள் திமுக கவுன்சிலர் ஜெயநிதின் 360 கிலோ போதைப் பொருள் கடத்தியவர். அதே போன்று அருண்குமார், திமுக இளைஞரணி உறுப்பினர், திருச்சியில் கஞ்சா கடத்தியவர். அதே போன்று விக்னேஷ், திமுக பிரமுகர், விருதுநகரில் கஞ்சா விற்பனை செய்தவர். பாபு, திமுக